ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் இந்திய குடிமகனுக்கும் பயம் இருந்தால் மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டில் பாலியல் வன்கொடுமை நடக்காது என்பது இதான் நிதர்சனமான உண்மை. அதற்கு இன்னும் ஒரு கவிதை இருக்கு. நான் 2 மாதங்களுக்கு முன்பு ரயிலில் பயணித்துக் கொண்டிருந்த ஒரு பெண் காவலருக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்து கொண்டிருந்தது. அதை பார்த்து நான் எழுதிய வரிகள் தான், என் சிந்தனையில் உதித்த உதவிகள் தான். பெண்ணால் உலகமானது, மண்ணில் பெண்ணுக்கே கலகமானது. இந்த நாடு எதற்கு சென்று கொண்டிருப்பது நீங்கள் நன்கு புரிந்து கொள்ளுங்கள். தமிழ் மண்ணுக்கும் தமிழ் பெண்ணுக்கும் மிகச் சிறப்பு உண்டு, உயிர் உண்டு, வரலாறு உண்டு. ஆனால் அது ரெண்டும் இப்போது வாய்ப்பு உண்டான உங்களிடம் ஒரு கேள்வி எழுப்புகிறேன். நிலத்தை அழித்து மலையை உடைத்து ஆறுகள் நீர்வடிக்கிறான் அரசியல் அதிகாரம், மனிதை உடைத்து பெண்ணை சிரிக்கிறான் ஆண்களை ஆணவம். சங்கம் வைத்து அன்றைக்கு தமிழ் மண்ணையும் தமிழ் பெண்ணையும் காத்தார்கள் சேர சோய பாண்டியர்கள். ஆனால் இன்னைக்கு சங்கம் வைத்து தமிழ் மண்ணையும் தமிழ் பெண்ணையும் சிதைக்கிறார்கள். அறுக்கிறவர்களும் அசுரர்களும் அதிகாரத்தில் இருப்பவர்களும். ஒன்றே ஒன்று மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். ஆண் தோல்விக்கு தோல் கொடுக்க தோரணமா பெண் வருவாள். ஆனால் ஆண் ஆணவசிக்கு பெண் தான் சீரழிவாள் என்பதை நீங்க நன்கு புரிந்து கொள்ளுங்கள். இந்த நாட்டில்